வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நம்ம இன்றைக்கி கடலைப்பருப்பு மைதா மாவு இதெல்லாம் யூஸ் பண்ணி கடலை பணியாரம் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும் போது அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இது வேகிற கேப்பில் ஒரு 3 ஏலக்காய், சின்ன சைஸ் சுக்கு இது ரெண்டும் தட்டி பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பருப்புக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வேகும் போதே இது பவுடர் பண்ணியாச்சு. இது பாதி வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா அப்பப்போ பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஆட் பண்ண தண்ணி இதுக்கு சரியாக போச்சு, கரெக்டாக வெந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம தட்டி வச்சுருந்தா அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இது கூடயே வெல்லம் நுணுக்கி வச்சுருந்து அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது நல்லா கட்டு இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சோம்னா போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஸ்வீட் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது, ஸோ நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். நான் இந்த சைஸில் தான் உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2வது உருண்டை பிடிச்சிக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அதுக்காக மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணுற இந்த மாவுலேயும் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கு. அதோடய வீடியோஸ்லாம் ஐக்கார்டில் கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. இப்போது ஆயில் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையை எடுத்து இந்த மாதிரி மைதா மாவில் போட்டு பிரட்டி எடுத்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் பிரட்டிக்கோங்க. கேப் இருந்துச்சுன்னா அந்த மாவு மட்டும் வெளியில் வந்துடும். நம்ம உள்ளே வச்சுருக்க மாவு ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்றதுனால கூட சாப்பிட்லாம். ஆனால் அது கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி இருக்கும். ஏதோ கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்லாம். ஸ்வீட் மீடியமாக போடுங்க, அப்போ தான் சாப்பிட முடியும். இல்லை ரொம்ப இனிப்பாகிடும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. லைட்டாக அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி விடுங்க.
2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 சைடு வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பச்சை கல்ல பணியாரம் ரெடி. Thanks for watching. Please keep support, like, share and subscribe.